ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 4 நாட்கள் முடியல திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட தனுஷ் வந்து நடிக்கிறதையும் தாண்டி இயக்கத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட இயக்கம் ப்ளஸ் நடிப்பு வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ராயன். ஸோ இந்த திரைப்படம் வந்து உலகளவில் பெரிய ஒரு ஹிட் அடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த திரைப்படம் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ட்டு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்திருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ திரைப்படத்தை பார்த்த எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றத வந்து எல்லாமே வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நடிகை கீர்த்தி சுரேஷ் கூட வந்து இந்த திரைப்படத்தை வந்து பாராட்டி பேசியிருந்தாங்க. இதில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஸோ என்னதான் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி யங்ஸ்டர்ஸை வச்சு நடிச்சா வந்து வசூலில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு தான் பெற்றிருக்குங்க. அதன்படி பார்த்தா வந்து 4 நாட்கள் முடியல நம்மளோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 7 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து போகும் நாட்களில் வந்து நிறைய கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்றதான் வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கு போக போக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வர்றதுனால வந்து கண்டிப்பாக இன்னும் போகும் நாட்கள் நிறைய கோடி வசூல் செய்யும் அப்படி